மகநிதி மேடம் வணக்கம். திமுக நிச்சயமாக இந்த மசோதாவை ஆதரிக்காது அப்படின்னு திரு இதயதுல்லா சார் சொல்றாரு. இப்போ கேள்வி எங்க எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது மாற்றம் அடைஞ்சிருக்கிறதா? ஆர்.எஸ். பாரதி சொல்றாங்க, அதே போல திமுகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சொல்றாங்க, அதோடைய உள்ளடக்கத்தை பார்த்து நாங்க முடிவு பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா இதற்கு முன்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த மாதிரி தெரியலையே. வணக்கம் சார். இப்போ இதயதுல்லா சார் சொன்னதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது திமுக இத செய்யாது, திமுக இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு காங்கிரஸ் இல்ல சார். அதை நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா எங்களுடைய மக்களாக, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக நாங்க எது வேணாலும் செய்வோம். ஆனா இன்னொருத்தர் சொல்றதுக்காக எல்லாம் நாங்க எதையும் இது பண்ணணும். அது முக்கியமா காங்கிரஸ் சொல்றத கேட்கும்ன்ற நிலைப்பாடு திமுக கிடையாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார், இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல, இப்ப அப்படி மாறிட்டீங்களா அப்படின்றத நீங்க கேட்க முடியாது. ஏன்னா இப்பவும் எங்களுடைய கழக தலைவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நாங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அதாவது இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப புதுசா இப்ப 2026 கணக்கெடுப்படி நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா அந்த சதவீதம் அடிப்படை எப்படி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த போது சொன்ன ஒரு விஷயம், எந்த மாநிலமும் பாதிக்காத வகையில நாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கிரைட்டீரியால இருக்குன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ங்கிறது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அதை தாண்டி எங்களுக்கு எப்போ சொல்ற மாதிரி அந்த 7.2% அது வேணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா இவங்கள மாதிரி நாங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு நாளைக்கு இன்னொரு கட்சி ஜெயிச்சோன்ன அங்க போய் நின்னுட்டு அவங்க குடுக்கறத வாங்கிட்டு அப்படி எல்லாம் கிடையாது சார். நாங்க நின்னா ஒரே ஸ்டாண்ட்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக கெத்தா நின்னு கேட்போம். நாங்க கேட்கறதுக்கு பிஜேபி கூட யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவை தருங்கிறதுல எங்களுக்கு எங்க கட்சி மேலயும் எங்களுடைய கொள்கை மேலயும் மிகுந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆள் நாங்க கிடையாதுல்ல. ஒண்ணு. இன்னொன்னு, இதுல திமுக இருக்கிற தெளிவு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கும், இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கூட கூட்டணிக்கு போயிருக்காங்களே, இன்னைக்கு தாவேகாவோட கூட்டணிக்கு போயிருக்காங்களே, எடுத்த உடனே அடுத்த நாளே ஓடி போனாங்கல்ல ஒரு கட்சி, அது என்னன்னு நான் சொல்லணும்னு நினைக்கல, நிறைய பேசியாச்சு. பட் இருந்தாலும் அவங்க சொல்லி புரிய வைப்பாங்களா? அவங்க இதுக்காக ஸ்டாண்ட் எடுத்து நிக்க வைப்பாங்களா? இப்ப மட்டும் திமுக தேவைப்படுது பாருங்களேன். திமுக வேணும், எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல பிரதிநிதிகள் இல்ல மேடம். சார் பிரதிநிதித்துவம் இனிமேல் வாங்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீங்க வாய்ஸ் கொடுக்கணும்ல. ஆல்ரெடி மும்மொழி கொள்கைக்கு ஒண்ணு நோ ஆன்சர், 100 நாள் வேலை திட்டத்துக்கு நோ ஆன்சர். அதுக்கு மேல இன்னைக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த திட்டங்கள், அதாவது மேகதாது என்ன பேசினாலும் பார்லிமெண்ட் சட்டப்பேரவையில வன்னியரசு அவர்கள் எந்திரிச்சு பேசதான் ஆரம்பிச்சார், சொல்ல ஆரம்பிச்சாரு. இன்னும் நிலுவைத் தொகை இவ்வளவு இருக்கு, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே சபாநாயகர் என்ன சொன்னார்? பேசுக்காருங்க. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய சூழல். அப்படி இருக்கும்போது நாளைக்கு எம்பி சீட்ல நீங்க உட்காரணும்னாலும் உங்களுக்கும் அந்த சீட்டு, அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது திமுகங்கிறதுல தெளிவா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில, அதாவது 1971 to 2026 இந்த கேப் இப்ப ஒன்னும் எடுக்கல. அப்போ 2011 வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 75% தான் முன்னாடி போயிருக்கு. அதுல ராஜஸ்தான்ல 166% அதிகமா இருக்கு. அதே பீகார்ல 146% அதிகமா இருக்கு. யூபில 138% அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது அப்ப சதவீதத்தின் அடிப்படையில இப்ப இருக்கிற மாநில உறுப்பினர்கள் எந்த பாதிப்பும் இல்லாத பட்சத்துல ஒரு தீர்மானம் ஒன்றிய அரசினால் ஏற்படும் பட்சத்துல அப்போ என்ன முடிவு எடுக்கணும்னு எங்க தலைவர் சொல்லுவாரு. அதையே தேர்வு செய்யறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். இல்ல அங்கதான் கேள்வி வருது மேடம். என்னன்னா, நீங்க அதோட உள்ளடக்கத்தை பார்த்து அது மாநில நலனுக்கு எதிராக இருந்தா நாங்க எதிர்ப்போம், அப்படி எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுல மாற்றம் செய்யப்பட்டா எதிர்க்க வேண்டிய காரணம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு முன்பு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே திமுக கடுமையா எதிர்த்தாங்க. அது உள்ளடக்கம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி திமுக கடுமையா எதிர்த்தாங்க. சார் நான் உங்க தெளிவுக்காக சொல்றேன். அப்பவும் நம்ம விவாதத்துல இருந்தோம், நிறைய பேசணும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் திமுகவினுடைய எல்லா செய்தி தொடர்பாளர், எங்க தலைவர்கள் பேசுனது எல்லாமே பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எங்களுக்கு அந்த 7.2% அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் வேணும். இப்ப நீங்க மாத்தி தான் தீர்வீங்க. ஏன்னா அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க சார். 2026 ஆண்டிற்கு பின்னர் வரக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில தான் தொகுதி மறுவரை நடக்கும். நடக்கணும்னு சொல்லி 84வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல சொல்லப்பட்டது அப்படிதான். அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகமும் இல்லாம, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்காம, ஏன்னா இன்னைக்கு மாநில கூட்ட
கூட்டாட்சி தான் ரொம்ப முக்கியம்னு போய் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. மாநிலத்துல கூட கூட்டாட்சி முக்கியம் இல்ல, மத்தியத்துல கூட்டாட்சி இருக்கணும். ஏன்னா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் இங்க செயல்படாது. ஏன்னா பல மாநிலங்களினுடைய சேர்ந்ததுதான் அந்த ஒன்றிய அரசு. ஏன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசுங்கிற பேரை திரும்பவும் இந்திய அரசு மாத்துறது கூட யாரும் வாய் திறக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்ணும் சார்? நாங்க எதிர்க்கட்சி, நாங்க என்ன பண்ணணும் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவர் முடிவு பண்ணுவாரு. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு திமுக தெரியும். ஏன்னா எஸ்ஐஆர் பிரச்சனையில எல்லாரும் ஐடியா இருக்கும்போது யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டா பரவாயில்ல, ஒரு மனுஷனுக்கும் ஓட்டுரிமை முக்கியம்னு சொல்லி அதுக்கு முன்னின்று போராடி அந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை தமிழ்நாட்டுல சரிவர செஞ்சு காமிச்சது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அரசுதான். இன்னைக்கு இவங்க போய் கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணமும் அந்த எஸ்ஐஆர்ல எந்த பிரச்சனையும் வராம முன்னிருந்து அரணாக காப்பாற்றியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற முன்னாள் முதல்வர். அதையெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால திமுகவினுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு சார். எங்களுக்கு மாநில உரிமைகள் எந்த வகையிலையும் மாறக்கூடாது. எங்களோட உரிமைகள் எங்களுக்காக வேணும். ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மசோதா, அதாவது இன்ன வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ற அளவுக்கு கூடி உரிமைகள் இருக்கு. அவங்களுடைய ஃபண்டிங் ஒரு சாமானிய மக்களுக்கும் போய் சேரணும். அந்த அடிப்படை விஷயத்தை தீர்வு செஞ்சு கொடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட நம்ம மாநில பிரச்சனைய சொந்த தமிழ்நாட்டுக்காரங்க சார், அவங்கதான் போய் பேச முடியும். நீங்க வேற யாரோ கர்நாடகால இருந்து இல்ல ஆந்திரால இருந்து கொண்டு வந்து அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா வந்து இன்னைக்கு அமர்த்துவாங்க தாவேக அரசு. ஆனா அதெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டில இருந்து போற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் அங்க இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஸ்டாண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கு. எங்க தலைவர் அப்படி இப்படி எல்லாம் பேச மாட்டாரு, பின்னாடி ஆள் வச்சு பேச மாட்டாரு. சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ பேசக்கூடியவங்க நாங்க கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்கும். இப்பவும் எங்களுடைய ஸ்டாண்ட் 7.2% வேணும். அதை விட ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாங்க கேட்கிறோம் சார், எதிர்க்கட்சி நாங்க என்ன பண்றோம் தெளிவா சொல்லிட்டோம். இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி தாவேக அரசு என்ன முடிவு எடுக்க போகுது? தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்கு இவங்க என்ன பேச போறாங்க, ஒன்றியத்துக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கறதையும் இனி வரக்கூடிய வாதங்கள்ல நம்மளுடைய அந்த கட்சியினுடைய கூட்டணியில இருக்கிறவர் சொல்லுவாரு அப்படிங்கறத பேரோட சொல்ல மாட்டீங்களா மேடம்? என்ன சார்? வேணாம் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. எதுக்கு சார் நம்ம சொல்லிட்டு பரவாயில்ல சார். சரி, ஏன்னா நிறைய பேருக்கு கட்சி பேரை மறந்து போச்சு சார் இன்னைக்கு இருக்க சூழல்ல. அப்படிதான் சார் இருக்கு. சரி, பேசு.